நமஸ்காரம். நமோ விஸ்வகர்மனே. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இரண்டு பிரிவுகள் உண்டு. சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அதில் ரொம்ப பிரசித்தமாக விஸ்வகர்மாவை பற்றி, விஸ்வகர்ம வாழ்வியல், வாழ்க்கை, அவளுடைய பாரம்பரிய ரிஷிகளை பற்றி பேசக்கூடிய இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தில் முதல் மந்திரமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோ பாயவஸ்தோ தேவோ வஸ்ஸவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்து அப்படியே வரும் பொழுது விஸ்வகர்மாவை பற்றியதான கீர்த்தி, போற்றி, துதித்தல் நடைபெறுகிறது. அதில் அந்த மந்திர பாகங்கள் அப்படியே போகுது. ஸ்ரேஷ்டதமாய கர்மணே, மகோன்னதமான கர்மங்களை செய்யக்கூடியவர்கள், கீர்த்தி வாய்ந்த, பெருமை வாய்ந்த கர்மாக்களை செய்யக்கூடியவர்கள். அதே கருத்து தான் சில்ப வித்யா ரகசிய உபநிஷத்தில் ஒரு வாக்கியம், யஜ்ஞம் ஏவ கர்ம, கர்ம ஏவ யஜ்ஞம் அப்படின்னு ஒரு டைலாக், ஒரு வாக்கு, மந்திர பாகம். அதில் இந்த கம்மாளர்களாகிய விஸ்வகர்ம சமூகம் செய்யக்கூடிய அனைத்து கர்மாக்களும் யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. யஜ்ஞம் அப்படின்னாக்கா வேள்விக்கு, யாகத்திற்கு யஜ்ஞம்னு சொல்லுவாங்க. இவர்கள் செய்வது அனைத்துமே வேள்வி, யாகம், தபம், தியானம். ஸோ இதெல்லாமே கர்மாக்குள்ள அடங்கும். அப்படி இந்த கம்மாளர்களாகிய இந்த விஸ்வகர்ம சமூக மக்கள் செய்யக்கூடிய இந்த ஐந்தொழிலுமே ஒரு வேள்விக்கு இணையானது. அதுதான் சிரேஷ்டதமாய கர்மனே அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் யஜ்ஞம் ஏவ கர்ம, கர்ம ஏவ யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த இடத்துல கர்மான ஒரு செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல வெறுமனே செயல் செய்கிறார்கள் போயிருக்கலாம். அது யஜ்ஞம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாக்கா, இப்போது ராமன் அப்படின்னு சாதாரணமாக கம்பராமாயணத்தில் எழுதிட்டு போயிடலாம். அப்போ என்ன எழுதுகிறார் கம்பர் அப்படின்னாக்கா, அப்படி ராமனை பற்றி வர்ணனை செய்யும் பொழுது ஒரு இல் ஒரு சொல், ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படின்னு அந்த வர்ணனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாக்கா, வெறுமனே ராமன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ராமன், சிறந்த ராமன், தர்மவான் ராமன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுக்காக சொல்கிறதுனாக்கா, அவருடைய குணாதிசயங்களை மேம்படுத்தி காட்டுவதற்காக. உலகத்தில் எத்தனையோ பேர் ராமன் அப்படின்னு இருந்தாலும் கூட ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடிய அந்த ராமன் மகோன்னதமான ராமன் எப்படி சொல்லப்படுறதோ அது மாதிரி இந்த விஸ்வகர்ம சமூக மக்களை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மகோன்னதமானது அப்படின்றக்காகத்தான் இந்த இடத்துல யஜ்ஞம் ஏவ கர்ம, கர்ம ஏவ யஜ்ஞம்னு சொல்கிறது. ஏன்னா இறைவனோடு இணைந்து இறைவனுக்காகவே அர்ப்பணித்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் யஜ்ஞம் என்று சொல்லப்படும். அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தியாக உணர்வோடு செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களும் யஜ்ஞம் என்று சொல்லப்படும். அப்படி அந்த யஜ்ஞத்தை செய்யக்கூடிய தினந்தோறும் அனுதினமும் இந்த யஜ்ஞத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த விஸ்வகர்ம மக்கள். அதனால தான் நித்ய அக்னிஹோத்ரி அப்படின்னா யார் அப்படின்னாக்கா, நித்ய அக்னிஹோத்ரி யார்? இந்த குண்டம் இருக்குல்ல, அக்னியில் வழிபாடு இல்லாமல் யாதொரு காரியம் நடக்காது. அதனால் விஸ்வகர்மா மக்களுக்கும் அக்னிக்கும் நிறைந்த தொடர்பு உண்டு. அதனால தான் வேதங்களில் எங்கெல்லாம் விஸ்வகர்ம சூக்தம் வருதோ அதோடு இணைந்து அக்னி சூக்தமும் சேர்ந்தே வரும். மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை அது உருவாக்குது. அதனால் இது படித்து அது சுவைத்தால் மட்டும்தான் அது புரியுமே தவிர வெறுமனே லட்டு இனிக்கும் அப்படின்னு பேசி கொண்டிருப்பதில் யாதொரு பயனும் கிடையாது. அதை சுவைத்து பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய